நல்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரங்களைப் போல உட்கார்ந்து இருக்கிறீர்கள். வளரிளம் பருவத்தில் 18க்கு மேலே யாரும் இருந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. ஓரளவு உங்களை புரிந்து கொள்ளுகிற அனுபவம் எனக்கு இருக்கிறது. எனக்கும் என் மனைவிக்கும் 3 பெண் குழந்தைகள். உங்களை மாதிரி ஒரு பருவத்தில் தான் நானும் கடந்து வந்திருக்கிறேன். இளமை பருவம் என்பது ஒரு அழகிய பருவம், வாழ்க்கையின் மிகச்சிறந்த பருவம், மீண்டும் கிடைக்கக்கூடாத ஒரு ஒப்பற்ற பருவம், சீக்கிரமாக மறைந்து போகின்ற ஒரு காணல் நீர் பருவம். இளமை பருவத்தை எட்டிவிட்டேன் என்று ஒரு இளைஞர் எண்ணுவதற்கு முன்னதாகவே வாழ்க்கை என்னும் அந்த கூண்டிலிருந்து இளமை என்கின்ற பருவப்புறா பறந்து விடுகிறது. சீக்கிரமாக கோடு விழுது, நரை தெரிகிறது, ஐயோ வயசாகி போச்சேன்னு ஒரு ஏக்கம் வருது. இந்த ஏக்கம் கூட கூட நர வேகமாக வருது. கோடுகளும் அலங்கோலமாய் முகத்தில் வடுக்களை போல விழுகிறது. சின்ன பிள்ளைங்க வாலிபரா மாறணும்னு ஏங்குறாங்க. எப்போ முழு மனுஷியா மாறுவேன், நான் என்னைக்கு சல்வார் கமிஸ் போடுவேன், இன்னைக்கு சேலை கட்டுவேன், என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு எல்லா குழந்தைகளும் ஏங்குகிறது. அது மாதிரி வயசானவங்களும் வாழ்க்கை முழுவதும் அசை போடுகிற பருவம் இந்த இளமை பருவத்தை பற்றி தான். ஒரு காலத்தில் நான் வாலிபனாக இருக்கும்போது எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பேர் மெட்ராஸில் கடின்னுவாங்க. தாத்தா கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் இப்போ முடிக்க மாட்டார் அப்படின்வாங்க. சிட்டா பறந்துருவாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கையின் மிக முக்கியமான பருவம் இது, மிகச்சிறந்த பருவம் இது, மிக பொறுப்பான பருவம் இது, வாழ்க்கையின் சிறந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய பருவம் இது. டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்றாரு, இந்த இளமை பருவத்தில் ஒரு மனிதன் எடுக்கின்ற வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களை பொறுத்துதான் அவன் எதிர்காலம் அமைக்கப்படுகிறது. Your future depends upon the decisions that you make at the present time. இந்த வாலிப பருவத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீ கனவு காண்கின்றாயோ அந்த கனவுதான் உன் வாழ்க்கையின் முடிவில் நனவாக போகிறது. ஆகையினால இது ஒரு கனவு காண்கின்ற பருவம். யோசேப்பு செய்யாத ஒரு குற்றத்துக்காக வீண் பழி சுமத்தி சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற போதும் சிறைச்சாலையிலும் கடவுளை தேடினான். அதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய சிறந்த அம்சம். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை செய்கிறவர்கள் கனஈனப்படுவார்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். Those who honor God, God will honor them. எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன்? உன் வாழ்க்கையில் நீ எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு தீர்மானத்துக்காக தான் நீங்க அழைத்து வரப்பட்டிருக்கிறாய். வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா ஒரு கூட்டம் நடத்தணுன்ற ஒரு நிர்பந்தத்தினால அந்த கூட்டத்துக்கு நீங்க வரல. நம்ம டயசிஸ்ல ஒரு இளைஞர் துறை இருக்கிறது, அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை வைக்கவில்லை. இந்த மிக முக்கியமான பருவத்தில் வாழ்க்கையின் சிறந்த முக்கியமான முடிவை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் எதிர்காலம் வித்தியாசமாக சமைக்கப்படும். அதற்காக தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. கடவுளின் தொடர்பிலே நான் யார், அவர் என்னை எதற்காக படைத்தார், நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார், என் வாழ்க்கையின் ஈற்றிலே முடிவிலே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து மிக முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் எடுத்தாக வேண்டும். எவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. எல்லா வாலிபர்களுக்கும் வாய்ப்பு சமமாகத்தான் வருது. தெரியுமா உங்களுக்கு? ஒரே பள்ளிக்கு தான் போறோம், ஒரே பள்ளியில ஒரே மாணவர்களாக ஒரே ஆசிரியரிடம் படிக்கிறோம், ஆனால் விதவிதமாக வெளியில வருகிறோம். காரணம் என்ன? இன்னைக்கு அதை யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஒரே ஊர்ல வளர்றோம், 3 வேளை சாப்பிடுறோம், ஒரே பள்ளிக்கு செல்லுகிறோம், ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்துகிறார். ஆனால் வாழ்க்கையில கல்லூரியை விட்டு வரும்போது, இல்லை என்றால் பள்ளியிலிருந்து வெளியிருந்து வரும்போது வெவ்வேறு நபராக பரிணமிக்கிறோமே, சோபிக்கிறோமே. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சிலர் விளையாட்டுத்தனமா என்ன செய்யறாங்க, காலேஜுக்கு போறதே ஜாலியா என்ஜாய் பண்றது தான். இவ்வளவு நாளைக்கு வீட்டுல சிறைவாசம், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டாயம். பூத கண்ணாடி போட்டுட்டு அப்பா பார்க்குறாரு, பாட்டி பார்க்குறாங்க, அம்மா பார்க்குறாங்க, மாமா பார்க்குறாரு, அண்ணன் பார்க்குறான், தம்பி பார்க்குறான்னு பயந்து பயந்து வாழ்ந்தோம். இனி சுதந்திர பறவை, அவிழ்த்து விட்ட கழுதை. அதனால் இனி நான் என்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம், யார் என் மேலே இனிமேல் ஆதிக்கம் செலுத்துவதில்லை.
அனுபவி, வாழ்க்கையில என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அப்படிலாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு நாங்க மத்தியில ஒரு மன்னாவை பரிமாற வேண்டும் என்று யோசிக்கிறேன். அவன் இளைஞர்களுக்கு என்று எழுதின ஒரு புத்தகத்தில் இருந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். வேத புத்தகத்தில் பிரசங்கின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதின ஆக்கியோன் யார்? சாதாரண சாலமனா, மன்னன் சாலமனா? மன்னன் சாலமனா, மாமன்னன் சாலமனா? மாமன்னன் சாலமன். He was an emperor, not a mere king. மன்னாதி மன்னன் அவன். யாருக்கு அப்புறம் அவர் வாரிசா வந்தாரு? அவங்க அப்பா பேர் என்னது? மாமன்னன் தாவீது. என் பேரும் தாவீது தான். அதனால் என்ன மாதிரி அவர் இல்லை, கிங் டேவிட் அவர், எம்பரர் டேவிட். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? கழுதைக்கு பேர் முத்துமாலன் வச்சாலும் கழுதை தான். மன்னாதி மன்னன் அவன். அவன் 3 புத்தகங்களை எழுதினதாக வேதத்தில் பார்க்கிறோம். என்ன புத்தகம் எழுதினா? நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. நல்லா கில்லாடியா இருக்கிறீங்களே, அழகா சொல்லிட்டீங்க. அதுல என்ன சுவையான காரியம் என்னன்னா, அவன் இளைஞனாக இருக்கும்போது உன்னத பாடல் எழுதினானா. உன்னத பாடல் என்பது ஒரு ஆவிக்குரிய புத்தகம் அல்ல, எப்படி உயிருக்குயிராக நேசிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு அழகிய காதல் காவியம் அது. குறிப்பா கல்யாணம் பண்ற வயசுல இருக்கிறவங்க, கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு கண்டிப்பா அதை படிக்கணும். அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கிறவர்கள் யார்? பாலியல் என்பது அசுத்தம் என்கின்ற தவறான கோட்பாட்டுக்குள் வந்தவர்கள். There is no spiritual idea behind it. It's a beautiful epic of love. காதல் காவியம் அது. ஒரு பெண்ணை ஒருவன் எப்படி உளமாற நேசிக்க முடியும், ஒரு பெண் தன் கணவனை எவ்வளவு உளமாற நேசிக்க முடியும், அவருடைய பரிவர்த்தனை என்ன, அவர்கள் பேசும் காதல் மொழி என்ன, கொச்சைத்தனம் இல்லாத ஒரு புனிதமான களங்கமில்லாத காதல் என்ன என்பதை குறித்து தான் அது கற்றுக் கொடுக்கிறது. இது நான் இளைஞர்களுக்கு சொல்லியாக வேண்டும். இந்த காதல் காவியத்தை கற்றுக்கொண்டீர்களானால் கள்ளக்காதலுக்கு என்ன செய்ய மாட்டீங்க, இறை போக மாட்டீர்கள். எனக்குன்னு ஒருத்தன், எனக்குன்னு ஒருத்தி, கடவுள் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டாரு, நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை தேடி கொண்டு வந்து கண்முன்னாக நிறுத்தப் போகிறார். அதற்கு என்று என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்வதுதான் என் பொறுப்பே தவிர தகுதியான ஒரு ஆளை தேடிக்கொண்டிருப்பதில்லை. மேரேஜ் இஸ் நாட் லுக்கிங் ஃபார் த ரைட் பர்சன், பட் பீயிங் த ரைட் பர்சன். ஒருத்தன் சொன்னான், நல்ல பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு வாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது, அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கான்னு கேட்பேன். நான் நல்ல மாப்பிள்ளையை தேடுறவங்ககிட்ட நான் சொல்றது, நல்ல மாப்பிள்ளையை கட்டிக்கிறதுக்கு அவனுக்காகவே நீ காத்திருக்கிறியா, நீ புனிதவதி தானான்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஆக காதல் காவியத்தை அவனுடைய வாலிப பருவத்தில் எழுதினான். அப்புறம் அவனுடைய மத்திய பருவத்தில் வாழ்க்கையின் அனுபவத்தில் அவன் கற்றுக்கொண்டதை வைத்து உறவுகளில், சமுதாயத்தில், தொடர்புகளில் ஒரு இளைஞன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை நீதிமொழிகளில் எழுதினான். 31 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த கடைசி அதிகாரம் போக, அந்த லெமுவேலினுடைய அதிகாரம் போக பெரும்பான்மையான அதிகாரங்களை அவன் எழுதினது. நான் இளைஞர்களுக்கு சொல்லுவது, ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் படிக்க வேண்டும். ஒரு நீதிமொழிகள் படித்தால் மாதத்துக்கு ஒரு முறை சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் படிக்கலாம். இது போக பழைய ஏற்பாடு படிக்கணும், புதிய ஏற்பாடு படிக்கணும். சங்கீதத்தை படிக்க கற்றுக்கொண்டால் முறைப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். You know how to worship the Lord, how to pray to God. சங்கீதத்தை கற்றுக்கொண்டால், நீதிமொழிகளை கற்றுக்கொண்டால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி தூய்மை காத்து நடக்க முடியும், வாழ்க்கையின் ஒழுக்கம் என்ன, சட்டதிட்டங்கள் என்ன, நல்ல சமுதாயத்தை சமைக்கின்ற மனிதன் எப்படித்தான் இருக்க முடியும் என்பதற்காக அழகிய ஆலோசனைகளை செய்து வைத்திருக்கிறான். இதுல சுவையானது என்னன்னா, இந்த நீதிமொழிகளின் புத்தகமும் இந்த பிரசங்கின் புத்தகமும் விஸ்டம் லிட்ரேச்சர், ஞான புத்தகங்கள் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட பதிப்புக்கு வருகிறது. சங்கீத புத்தகங்கள் பாடல் புத்தகம் என்று சொன்னோம், ஆராதனையின் போது பாடப்படுகின்ற புத்தகங்கள். தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆகமங்கள், வரலாற்று நூல்கள் வேதத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகமும் சபை வரலாற்று நூலாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. கடித நூல்கள் இருக்கிறது, வெளிப்பாட்டு நூல் இருக்கிறது. இது வேதத்தில் இருக்கும் பல்வேறு இலக்கியங்கள். அதுல ஒரு இலக்கிய நடைக்கு பேர் தான் என்னது, ஞானப்பாட்டுகள், அதாவது விஸ்டம் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. அதுல யோபுவின் புத்தகமும் பிரசங்கின் புத்தகமும் நீதிமொழிகளின் புத்தகமும்
இந்த ஞான புத்தகங்களிலே வருகிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? இந்த ஞான புத்தகங்களினுடைய நோக்கம் என்ன? ஞானம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதெல்லாம் கடவுளை குறித்து தான் பேசுகிறார்கள். ஞானம் என்பது எதை குறிக்கிறது? தேவ ஞானம். அறிவிலெல்லாம் தலை சிறந்த அறிவு மெய்யறிவு. கடவுளை அறிந்து கொள்ளுவது என்ன? அதிலும் குறிப்பாக இந்த ஞான புத்தகங்கள் எழுதப்பட்டதனுடைய நோக்கம், நல்லா கவனிங்க, கடவுளுக்கு வெளியிலே மனிதன் வாழ முடியாது. இதுவரைக்கும் நான் சொன்னது நீங்க கேட்கலனாலும் இதை மறந்துடக்கூடாது. பாவம் என்றால் என்ன? நிறைய டெஃபினிஷன் கொடுப்பாங்க, நோ அடிப்பாங்க. மிக எளிதான எல்லா விளக்கங்களையும் உள்ளடக்கிய ஒரு விளக்கம் என்று சொன்னால், கடவுளை நிராகரித்து வாழும் வாழ்க்கைக்கு பெயர் பாவம். What is godlessness? That is sin. Godlessness leads to purposelessness. Purposelessness leads to lawlessness. Lawlessness leads to characterlessness. And characterlessness leads to pandemonium. கடவுளை நிராகரித்து வாழ்ந்தால் என்ன நடக்கும்? வெறுமைதான் இருக்கும். பாவம் என்றாலே கடவுள் இல்லாமல் ஒரு இளைஞன் அல்லது ஒரு யுவதி வாழ துவங்குவதுதான். கடவுள் இல்லாமல் வாழ்ந்தால் நோக்கங்களை மனிதன் பறிகொடுத்து விடுவான். நோக்கங்களை பறிகொடுத்தால் ஒழுக்கங்கள் பறிபோய்விடும், சட்டங்கள் மீறப்படும், அமைதியில் பொருளாகும், வாழ்க்கை சூனியமாக முடிந்துவிடும். இதான் நான் கொடுக்கிற டெஃபினிஷன். சரி, இப்ப சொல்லுங்களேன். What godlessness leads to? Purposelessness. Purposelessness leads to lawlessness. Lawlessness leads to characterlessness. Characterlessness leads to peacelessness or pandemonium. சூனியம்னு சொன்னேன். தமிழ்ல சொல்லி பார்ப்போமா? பாவம் என்றால் என்ன? கடவுளை நிராகரித்து வாழ்வது. கடவுளை நிராகரித்தால் நோக்கங்கள் தடுமாறும். நோக்கங்கள் தடுமாறினால் சட்டங்கள் மீறப்படும். சட்டங்கள் மீறப்படுகிற இடத்திலெல்லாம் ஒழுக்க குலைவு இருக்கும். ஒழுக்க கேடுகள் இருக்கும் இடத்திலெல்லாம் அமைதி குலைவு இருக்கும். அமைதி குலைவு இருக்கும் இடத்திலெல்லாம் சர்வ குழப்பம் இருக்கும். யாரையோ பத்தி பேசுறோமா? நம்மளை பத்தி தான் பேசுறோமா? நான் பேசுனது உண்மைதானா? ஞான புத்தகங்களினுடைய அடித்தளமான நோக்கமே, கடவுளை நிராகரித்து ஒரு இளைஞன் வாழ முடியாது, எவனும் வாழ முடியாது. சரி, இப்ப வாங்களேன், இவ்வளவு முன்னுரையோடு கூட பிரசங்கின் புத்தகத்துக்கு உங்களை அழைத்து செல்லலாம் என்று யோசிக்கிறேன். கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாமா? காரியத்தின் கடைத்தொகை. வாட் இஸ் த சும்னம் பூனம்? வாட் இஸ் த பாட்டம் லைன்? காரியத்தின் கடைத்தொகை என்ன? வாழ்க்கையின் சுருக்கம் என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுகிறான். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு. கடவுளுக்கு பயப்படுவது என்றால் என்னவா? இப்படியே குளிர் ஜுரம் மாதிரி நடுங்கிறதா? சிலர் கூட்டங்களுக்கு போனா கையை கால அப்படி உதறுவாங்க. ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிறான் என்றால் அர்த்தம் என்ன? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். கட்டளைகள் எப்படி? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று வேதத்திலே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எனக்கு யாரும் சொல்லலன்னு சொல்ல முடியாது. வாலிபன் தன் வழியை எதினால் தூய்மைப்படுத்துவான்? அடிக்கடி கழுவிக்கொள்வதினாலா? ஷவர் பாத் எடுக்கிறதுனாலயா? நல்ல டப்ல தண்ணி ஊத்திட்டு நல்ல சோம போட்டுக்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலயா? இதெல்லாம் விளம்பரத்தில் காட்டுறான். அந்த தூய்மையை பற்றி நாம் பேசவில்லை. வாலிபன் தன் வழியை எதினால் பரிசுத்தப்படுத்துவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால் தானே. வேத வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கின்ற ஒரு புத்தகம். ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறான், ஜோடிக்கும் ஆவியானவர் என்று. உலகத்துல இப்ப ரொம்ப பிரபல்யமா மாறுறது ஸ்பாஸ் இல்லையா? ஸ்பா உங்க ஊர்லயும் இருக்குல்ல. நீங்க இப்ப முதல்ல எங்க போவீங்க? புருவத்தை மட்டும் கொஞ்சம் என்ன செய்வீங்க? ட்ரிம் பண்றதுக்காக போவீங்க. இப்ப அமெரிக்காவில எல்லாம் நகத்தை வெட்டுறதுக்கு போறாங்க. இப்படி கையை நீட்டிக்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதை வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அப்புறம் அப்படியே தடவிக்கிட்டு இருப்பாங்க. $5 $10. இது என்னது? ஸ்பான்றது. அப்புறம் அமுக்கி விடுவாங்க இல்ல, மசாஜ் சென்டர்ஸ் உலகம் முழுசும் வருது. கடைசியில் அது எங்க போய் முடியுது? அசுத்தத்தில் போய் முடியுது. மனிதர்கள் தங்கள் உடலை பேணுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தை பேணுவதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் எதனால் தூய்மைப்படுத்தப்படுவான்? இந்த அழகு சாதனங்கள் உலகம் பேசுகிறதே, சாயங்கள், அழகு சாதனங்கள்.
அப்புறம் இப்போ டிவியில் வர்ற ரொம்ப பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் என்னது? ஆக்ஸ் இல்லை, அந்த விளம்பரத்தை கண் கொண்டு பார்க்க முடியாது. பார்லிமெண்ட்ல பேசுற அளவுக்கு ரொம்ப அசுத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதை பற்றி பேசுகிறது? மனிதன் பேசுகின்ற தூய்மை, மனிதன் தன்னை பற்றி பேசுகின்ற சுத்திகரிப்பு, இவையெல்லாம் வேறாக இருக்கிறது. வேதம் பேசுகிற சுத்திகரிப்பு என்பது மேற்பூச்சான சுத்திகரிப்பதல்ல, மனம் புதிதாகிறதினால் வருகின்ற ரூபமாற்றம். அல்லேலூயா. உள்ளுக்குள் இருந்து பரிணமிக்கின்ற அழகு, மனம் மாறுவதினால் வருகின்ற தோற்ற பொலிவு, கண்களில் இருக்கின்ற உயிர், புன்னகை, நடத்தையில் இருக்கின்ற கற்பு, இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனம் புதிதாகிறதுனாலே வருகின்றதே தவிர மேற்பூச்சாக வெளிப்பிரகாரமாய். ஒரு கவிதையை சொன்னா உங்களுக்கு புரியும் யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிரியமான கவிதை, நான் கல்லூரியில் படிக்கும்போது ரொம்ப நிறைய படிச்சதில்லை. ஷேக்ஸ்பியர் ஒரு முக்கியமானது. மேக்பத் என்கிற காவியத்தில் டன்கன் ஒரு மன்னன் இருப்பான். அந்த மன்னனை கொலை செய்து விட்டு மன்னனாகும்படியாக மேக்பத் என்கிறவனுடைய மனைவி அவனை தொந்தரவு பண்ணுவான். சீக்கிரமா அவனை டேக்கரை வச்சு கொன்று நீ மன்னனா மாறணும்னு. மனைவியினுடைய தொல்லை தாங்காம, எல்லா குடும்பத்திலும் அதான் பிரச்சனை இல்லை, மனைவியினுடைய தொல்லை தாங்காம அவன் என்ன பண்ணுவான்? மன்னனை கொலை பண்ணிடுவான். கொலை பண்ண பிறகு இவன் கிங்கா மாறிடுவான். மாறின பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு வியாதி. அது என்ன வியாதி? ராத்திரி தூக்கம் வராது, தூக்கத்திலே நடப்பாங்களாம். இந்த தூக்கத்தில் நடந்துகிட்டே அந்த பெண் சொல்லுவது போல ஷேக்ஸ்பியர் மிக அழகாக சொல்லுவார், உலகத்தில் இருக்கும் அரபிய நாட்டு அத்தனை வாசனை திரவியங்களையும் கொண்டு வந்து இந்த கரை படிந்த கையை கழுவினாலும் இந்த பொல்லாப்பை என்னிடமிருந்து யாராலும் போக்க முடியாது. ஆல் த பெர்ஃப்யூம்ஸ் ஆஃப் அரேபியா will not sweeten this little hand அப்படின்னுவா. புரியுதா உங்களுக்கு? உலகத்தின் அத்தனை வாசனை திரவியங்களை கொட்டி கழுவினாலும் உள்ளுக்குள் இருக்கும் அகக்கரையை யாராலும் போக்கிக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அது ஒரு கொகை, அது ஒரு புதையல். அந்த புதையலை எடுத்து பார்த்து எல்லாம் அசுத்தம் தான். இதயமே திருக்குள்ளது. மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதனின் இருதயத்துக்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவும், பொருளாசையும், அனைத்து விதமான துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். தீட்டு எங்க இருக்குது? வெளியில இருக்கா, உள்ளுக்குள்ள இருக்கா? வாழ்க்கையை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கை குறித்து நீ முடிவெடுக்க வேண்டும். யாரும் உனக்காக முடிவெடுக்க முடியாது. உன்னை குறித்து உன் பெற்றோர்களோ, உன் நண்பனோ, உன் சிநேகிதியோ யாரும் எடுக்க முடியாது. உன் வாழ்க்கையின் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது. நான் இளைஞர் கூட்டத்தில் சாதாரணமா சொல்ல விரும்புகிற முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், உன் அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் கெடுக்க முடியாது. Without your human consent, nobody can destroy you. Without your consent, no one can destroy you. உன் அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் கெடுக்க முடியாது. நான் மோசம் போனேன், என்னை கெடுத்து விட்டாங்க, யாரையும் நீ சொல்ல முடியாது. எல்லாவற்றிற்கும் நாம காரணம் நீதான். உன் எதிர்காலம் உன் கையில். நல்லதோ கெட்டதோ, வெற்றி பெறுவதோ தோற்று போவதோ உன் கையில் இருக்கிறது, மறந்துடாத. அப்போ இருதயத்துக்குள் இருந்துதான் புறப்பட்டு அது மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதிகமாக அதை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பட்டியலிட்டுத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த புத்தகத்தை எழுதுகின்ற போது வாழ்க்கையின் எல்லாவற்றை குறித்தும் கணக்கொப்புவிக்க வேண்டும். அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயந்து. நான் சொன்னேன், இந்த ஞானங்களினுடைய நோக்கமே கடவுளின் தொடர்பிலே மனிதன் வாழ்ந்து ஆக வேண்டும். கடவுளை நிராகரித்து வாழும் வாழ்க்கையெல்லாம் சூனியத்திலும் சூனியமாக முடியும் என்று சொன்னேனே. அதான் சொல்றான், கடவுள் இல்லாமல் நீ வாழ முடியாது. கடவுள் இருந்து வாழ்ந்தால் நீ எப்படி வாழுவாய்? கடவுளுக்கு பயப்படுவாய். கடவுளுக்கு பயந்து, கடவுளுக்கு பயப்படுகிறேன் என்றால் நடுங்குவதல்ல, அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அவர் வாழ்க்கை குறித்து சொல்லிக் கொடுத்திருக்கும் எல்லா பேருண்மைகளையும் நடைமுறைப்படுத்துவது. எப்படி நடைமுறைப்படுத்துவது? வார்த்தையை கொடுத்தவர் அதற்கு கீழ்ப்படிவதற்குரிய கிருபையும் ஆற்றலையும் நமக்கு கொடுக்கிறார். நம்ம சாமர்த்தியம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ விரும்புகிறேன், எனக்கு வாழ கற்றுத்தாரும் என்று கேட்டு பாருங்கள். வாழ்வதற்கான பலனையும் சாமர்த்தியத்தையும் திறனையும் அவர் கூட்டி வழங்குகிறவர்.
அப்போ காரியத்தின் கடைத்தொகை என்ன சொன்னேன்? கடவுளை சேர்த்து கொள்ளுவது. இப்போ உங்களை பார்த்து கேட்குற முதல் பச்சைத்தனமான கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் கடவுளை மையமாக்கி இருக்கிறீர்களா? இஸ் காட் யோர் சென்ட்ரல் இன் யோர் தாட், இன் யோர் ஆக்ஷன், இன் யோர் டீட்ஸ், இன் யோர் இமேஜினேஷன்ஸ், இன் யோர் பிளானிங்? உன் வாழ்க்கையின் திட்டங்கள், கனவு, நனவு, உன் பொழுதுபோக்கு எல்லாவற்றிலும் கடவுளை மையப்படுத்தி இருக்கிறாயா? அவருக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நான் செல்லுவதில்லை, அவர் விரும்பாத ஒன்றை நான் பார்க்க போவது இல்லை, அவரை நோகடிக்கின்ற ஒரு செயலையும் நான் செய்யக்கூடாது, கனவிலும் நினைக்க மாட்டேன். அவர் பரிசுத்தராயிருப்பதினால் நானும் பரிசுத்தமாயிருப்பேன், அவர் உண்மை உள்ளவராய் இருப்பதினால் நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், அவர் நீதி உள்ளவராக இருப்பதினால் நான் நீதி உள்ளவனாக இருப்பேன். கடவுளை நிராகரித்து ஒரு வினாடி கூட என்னால் வாழ முடியாது. வருஷம் முழுசும் வாழ்ந்துட்டேன், நீங்கள் நம்ம ஒரு வினாடி கூட அவர் இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்குறீங்களேன்னு சொல்றியா? இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாரு? கடவுளை நிராகரித்து வாழ்ந்ததினால் என்ன நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. சொன்ன அவருடைய முதுமை காலத்தில் தான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று சொல்கிறார். அதனால தான் சொல்றாரு, வாலிபனே அப்படின்னு சொல்றாரு. எப்போ சொல்றாரு? எனக்கு வயசாகி போச்சு, நான் பண்ண தப்பெல்லாம் நீ திரும்ப பண்ண வேண்டாம். இந்த பிரசங்கின் புத்தகமே நான் சொல்லுவது, வாலிபர்கள் முதலாவது பைபிளில் படிக்க வேண்டிய புத்தகம் பிரசங்கி தான். இதை படிச்சுட்டா வாழ்க்கையில் ஒரு வயசான கிழமை பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் மோசம் போனேன் கோவிந்தான்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒருவன் செய்த தவறை நான் திரும்ப செய்ய வேண்டிய அவசியம். You don't need to repeat the blunders and the mistakes of King Solomon. புரியுதா புரியலையா? ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? எச்சரிக்கைன்னு ஏன் எழுதி வைக்கிறாங்க? நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா இது விபத்துகள் நிறைந்த பகுதின்னு எழுதி வச்சிருப்பாங்க. எப்படி ஜோசியம் சொல்லி எழுதி வச்சாங்க? அந்த திருப்பத்தில் ஏகப்பட்ட வண்டி என்ன செய்திருக்கோம்? ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இனி வர்றவங்களுக்கு முரட்டுத்தனமாக ஓட்டாத, ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் அப்படின்னு எழுதி வைக்கிறான். அதே மாதிரி தான் இந்த புத்தகம் வேதத்தில் இளைஞர்களுக்காக எழுத வைக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை புத்தகம். இளைஞனே, விபத்து நிறைந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் அதிக விபத்து நடக்கின்ற பருவம் இந்த இளமை பருவம். ஒன்றுமே நடக்காதது போல் உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் பண்ணாதது மாதிரி. ஒரு வீட்டில் நிறையா டெலிஃபோன் பில்லு வந்துச்சு தான். டெலிஃபோன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் செல் தான் உபயோகிப்பீங்களா? என்ன செல் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, பிளாக்பெரி தான் வச்சுருக்கீங்களா? சரி, அவங்க அப்பா சொன்னாராம், எங்கள் வீட்டில் பில்லு தாறுமாறாக வந்திருக்கு, 12,000 ரூபா வந்திருக்குன்னாராம். உடனே போனாராம், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட போனாராம். அட்ட சொன்னாராம். அவர் சொன்னாராம், இல்லை உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாமல் மீட்டர் ரீடிங் ஓடாது அப்படின்னாராம். இல்லை சார், கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்குறேன், எங்களுக்கு கண்டிப்பாக பிரேக்கப்ஸ் வேணும் அப்படின்னாராம். சரி நான் பார்க்குறேன்னாராம். போகிறதுக்கு முன்னால் கேட்டாராம், உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டாராம். சொன்னாராம், நான், என் மனைவி, எனக்கு ஒன்று கண்ணுன்னு ஒரே பொண்ணு அப்படின்னாராம். போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாராம். இவரெல்லாம் எடுத்து வச்சுருந்தாரு. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் அடிக்கடி போயிருக்கேன், யார் அப்படின்னு கேட்டார். அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாராம், அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு கேட்டாராம். ஃபோனா என் பிள்ளை பெட்ரூமில் இருக்குது அப்படின்னாராம். நீங்கள் எங்கே படுப்பீங்க? நாங்கள் இன்னும் ரூமில் படுப்போம், பிள்ளை படிக்கிறா, +2 படிக்கிறான்றக்கா ஒரு தனி ரூம் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஒரு கம்ப்யூட்டர், அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், ரொம்ப செல்ல பிள்ளை அப்படின்னாங்களாம். இந்த நம்பர் யார் தெரியுமான்னு கேட்டாராம். யாரும் தெரியலே அப்படின்னாங்களாம். ஃபோன் அடித்து கொடுத்தாராம். அங்கே ஒருத்தன் எடுத்தானான். நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு கேட்டாரான் அந்த இன்ஜினியர். அவன் பேரை சொன்னானா. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தாரான். இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்டாரான். இப்படி ஒரு ஆளை நான் கேட்டதே இல்லை அப்படின்னா. இந்த சத்தத்துக்கு தான் ஃபோன் அடிக்கடி போயிருக்கு அப்படின்னாராம். எத்தனை ரூபாய்க்கு வந்திருக்கு? எவ்வளவு? விடிய விடிய பிள்ளை படிக்கிறான்னு நினச்சாங்க, விடிய விடிய பேசி இருக்கிறான். என்ன பேசுனானே தெரியல. கண்ணதாசனை விட்டா கூட அப்படி பேசியிருக்க மாட்டான். என்ன கண்டுபிடிச்சாங்க? கடைசியில் ஒரு பையன்கிட்ட நாள் முழுக்க பேசியிருக்கிறா. ஆனால் பார்த்தா எப்படி தெரியுது? வெளியில் கோயிலுக்கு ரொம்ப பக்தியாக வருவா, மில்லர்புரம் கோயில் தான் வருவாவா. இது யாரோ ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அடையாளப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை, நடந்த காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் மிக கேடுகள் நிறைந்த ஒரு பருவம் இது. இந்த பருவத்தை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் வாலிபனாக இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன். என் கூட ஒருத்தர், ஒரு வயசானவர் ஊழியத்துக்கு வருவார். அவர் ஒரு லாயர். அவர் என்னை பார்த்து சொல்வார், கிங்ஸ்லி உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குன்னுவார்.
என்னென்ன பொறாமையாக இருக்குன்னு கேட்டேன். நீ வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக ஆண்டவரை அறிஞ்சிட்ட. நான் பாரு 50 வயசில் அறிஞ்சேன், என் வாழ்க்கையெல்லாம் நாசமாக போச்சுது. இப்போ பிந்தி தான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், நீ ரொம்ப கொடுத்து வச்ச மகராசன்னுவார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்களும் வயசான காலத்தில் ஆண்டவர் அறிஞ்சிட்டு இளமை காலத்தை எல்லாம் வீணாக்கி விட்டு போவதை விட இந்த சின்ன வயசுல இதை பற்றி நீங்க யோசிக்கிறது முக்கியமான ஒரு காரியம். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா